திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உங்ககிட்ட சொல்லுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி தேவாரம் போற்றி திருமுறை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. சொல்லுங்கள், எத்தனாவது பதிகம்? 36வது பதிகம். எத்தனாவது மந்திரம்? முந்தி போடலாம். 7வது மந்திரமா? பொருள் எழுதுங்க. சூரியன், அக்னி, சந்திரன், பிரம்மன், திருமால், புதன் ஆகியோர் சிவனை வழிபட வேண்டும் என்பதை அறிவுறுத்த சிவபெருமானை போற்றுகிறார்கள். சிவபெருமானை கண்ணால் காண ஏழு உலகங்களிலும் தேடினார்கள். இறைவன் இவர்களுக்கு தெரியாமல் ஜோதியாக நின்றார். குறிப்புரை: ஆதித்தன் சூரியன், அங்கி அக்கினி, சோமன் சந்திரன், புதனுக்கு இன்னொரு பேர் பண்டிதன் அல்லது புலவன். சூரியனுக்கு அருகில் சுற்றக்கூடிய கிரகம். மந்திரத்தை படிங்க. ஆதித்தன் அங்கி சோமன் அயனோடு மால் புதனும் போதித்து நின்றுனா உலகர்களுக்கு இறைவனை வணங்கணுங்கிறத போதிக்கிறாங்கன்னு அர்த்தம். போதித்து நின்று உலகில் போற்றிசைத்தார் இவர்கள் சோதித்தார் ஏழு உலகும். இவங்க 7 உலகம் தேடினாங்கிறார். பொதுவாக நம்ம இதுவரைக்கும் அயன்மாலை தான் தேடின பட்டியலில் வச்சுருக்குறோம். இந்த ஒரு மந்திரம் வித்தியாசமாக யாரெல்லாம் சேர்றாங்க? அக்னி, சந்திரன், பிரம்மன், புதன் எல்லாரும் சேர்றாங்க. ஒன்று தெரியுது, அவங்க 2 போகும்போது இவங்களும் போயிருப்பாங்க போல தெரியுது. அவங்க போகும்போது இவங்களும் அவங்கள தேவர்கள் தானே. அப்போ இவங்களும் தேவர்களாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கலெக்டர் போகிறான்னா கலெக்டருடைய பரிவாரங்கள் போனாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. பரிவாரங்கள் உறுதியான விஷயம். அதே மாதிரி இவங்க பரிவாரங்களாக போயிருக்கிறாங்கங்கிறது தான் செய்தி. சோதித்தார் 7 உலகும் சோதியில் ஜோதியாகி பாதிப்பெண் உருவமானார் படனத்தம் பரமனாரே. இப்போ பொருள் எழுதினீங்கன்னா போதும். இந்த இவர்களெல்லாம் சோதித்த வழிபட்ட பட்டியலை அப்பர் அருளுகிறார். இந்த மந்திரம் எப்படி தொடங்குது? ஆதித்தன், இதே தொடக்கத்தில் அபிராமி அந்த அதில் பாட்டு இருக்குது. ஆதித்தன் அங்கி குபேரன் அமரபிரம்மான் சோதி பிரம்மன் புராரி முராரி பொதியமணி காதி பொறுபடை கணபதி கந்தன் காமன் முதல் சாதித்த புண்ணீர் எண்ணீரர் போற்றுவர் தையலையே. அப்போ என்ன தெரியுது? அபிராமி பட்டருக்கு இந்த மந்திரம் ஒரு தாக்கம் கொடுத்துருக்கலான்னு தெரியுது. ஆதித்தன் அங்கி என்று பட்டர் பாடுறாரு. அபிராமி பட்டர் அவங்கெல்லாம் அபிராமியை கும்பிட்டார் என்று கும்பிட்டாங்கன்னு சொல்கிறது நாமும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக. அதைத்தான் இங்கே அழகாக திருநாவுக்கரசர் போதித்து நின்றார். நமக்கு வழிகாட்டியா நின்றாங்கிறார்.
வழிகாட்டியாக நின்றார்கள் தேவர்களெல்லாம். உலகில் போற்றிசைத்தார் இவர்கள் சோதித்தார் ஏழுலகும். சோதித்தார் என்பதற்கு பசுபாச ஞானங்களால் இறைவனை அறிய முற்பட்டார்கள். பசுபாச ஞானத்தை கொண்டு தேடினார்கள். இறைவன் ஆன்மாவுக்குள் அத்விதமாய் கலந்திருத்தல், யோகத்தாலும் ஞானத்தாலும் அறியப்படும். இங்கு சரியகிரியை செஞ்ச அளவுக்கு என்ன செய்யலை? சரியகிரியை செய்த அளவுக்கு என்ன செய்யலை? யோகமும் செய்யலை, ஞானமும் செய்யலை. அதனால பதிஞானத்தை அடையாமலே இருந்தாங்க. பசுபாச ஞானத்துக்கு எட்டுவது புறப்பொருள், பதிஞானத்துக்கு எட்டுவது அகப்பொருளாகிய சிவம். பதிஞானம் கிடைக்காததுனால பொருள் உலகத்தில் தேடினாங்க இறைவனை. தேடி கண்டுகொண்டேன். அந்த பாட்டு கரெக்டாக இதில் மேட்ச் ஆகுது. திருமாலோடும் நான்முகனும் தேவனை ஒளியை என்னுள் தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பர் பாடிய அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைப்பதற்குரிய தகுதியையும் அவர்கள் அடையவில்லை. அதனால் பற்றுடைய கட்டுடைய, கட்டுனா பிறப்பு, கட்டுடைய அவர்களுக்கு இறைவன் எட்டாத ஜோதியானார். பக்குவம் உடையவர்களுக்கு உமைபாகராக அருளுகிறார். அடுத்த பகுதி பார்க்கலாம்.